வணக்கம். வாழை அப்படிங்கிற படத்தை பார்த்துட்டு ஏகப்பட்ட இயக்குனர்கள்லாம் அழுக ஆரம்பிச்சு வீடியோ வந்து வெளியிட்டாங்க. சரி, அந்த படத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் பார்த்தேன். பார்த்ததில்ல. இந்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி படம். டாக்குமெண்ட்ரி படம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நேர்கோட அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். காசு கொடுத்து டாக்குமெண்ட்ரி பார்க்குறதுலாம் வந்து என்னன்னா என்னோட பீரியட்ல வந்து கிடையவே கிடையாது. டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ சப்ஜெக்டாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்ஸ் கம்மி. அதாவது இலவசமாக பார்த்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா டாக்குமெண்ட்ரி படங்கள் ஏகப்பட்ட வரலாறு, ஏழைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அடுத்தவங்களை ஏன் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரியான ஒரு படம். இந்த படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பசி அப்படிங்கிறனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அப்புறம் வேலைக்கு போகாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போகாமல் இருந்தோம்னா அதில் முன்கூட்டியே ஒரு வேலை இதுலேருந்து ஒரு ஏஜென்ட் கிட்ட அட்வான்ஸ் வாங்கினா எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. நான் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 ஆகி இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வரும்போது இன்னைக்கு மக்களுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயத்துக்கு இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் பர்சனலாக என்னோட லைஃப்பில் நான் பர்சனலாக கஷ்டப்பட்டிருக்கேன். அதை விட அதிகமாக வந்து அதாவது இந்த படத்தில் படுற கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பட்ட கஷ்டத்துலேருந்து 1% தான். 1% கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களையும் நான் பார்த்துருக்கேன். கஷ்டப்பட்டு முன்னேறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். இது எதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக, அதாவது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி எடுத்து ஒரு மெசேஜ் வீடியோ ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இப்போ இருக்க இளைஞர்கள் 1980 பிறந்தேன், இப்போ இருக்க 2000 பிறந்தவங்க 1995 மேலே பிறந்தவங்க பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப மனசங்கடமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட தாண்டி பெரிய கஷ்டம் பட்டு தான் வந்து முன்னேறவே முடியும். இதை விட ஒரு பெரிய கஷ்டம் தாண்டி தான் முன்னேறவே முடியும். அதை வந்து மக்கள் புரிஞ்சிக்காம மற்றவங்க மேலே, அதாவது நம்ம படுற கஷ்டம் நம்ம படுற கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்ம படுற வெற்றியாக இருந்தாலும் சரி, அது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இதை மக்கள்கிட்ட புரிஞ்சிக்காம இப்படி ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு வேஸ்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், ஏன் இதை வந்து ரொம்ப பலுப்படுத்த சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமாக்காரங்க அப்படிங்கிறது இப்போ இந்த மாரி செல்வராஜே வச்சுக்குவோம். மாரி செல்வராஜ் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அவரோட படத்தில் வந்து ஒரு கூத்தாடியை வந்து அறிமுகப்படுத்தி விட்டார். முன்னாடி பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற படத்தில் வந்து ஹீரோவுக்கு அப்பாவா ஒரு கூத்தாடியை வந்து அறிமுகப்படுத்தி விட்டார். அவர் வீடு கட்டுறது கூட காசு கொடுக்கல. அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 கோடி ஓடிச்சு. 50 கோடி ஓடி கூட அவங்க வீடு கட்டுறது கூட காசு கொடுக்கல. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த சினிமாக்காரங்க சின்ன சின்ன கருத்தை சொல்லி டாக்குமெண்ட்ரிலாம் கொடுத்து இதுக்கு 200 ரூபா நம்ம கையிலேருந்து காசை போட்டு படத்தை போய் பார்த்து இவங்க வந்து கோடீஸ்வரன் ஆகி என்னத்த லாபம் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருத்தர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கோயில் கட்டுற காசை வந்து இதுக்கு கொடுக்க வேண்டியதானே, என்னது பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி வெட்டியாக பேசி 120 கோடிக்கு ஏரோப்ளைன் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம கேட்காம நம்ம வந்து ட்ரஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முட்டாளாக்கிட்டாங்க. இளைஞர்களை வந்து ட்ரஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாளாக்கி நம்ம வந்து சினிமாவுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைய தேதியில் வர சினிமாலாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாராயம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, சாராயம் அடிச்சு காசை செலவு பண்றதோட ஒரு பெரிய போதை. சாராயத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாராயத்துக்கு செலவு பண்றது கூட என்னன்னு கேட்டிங்கன்னா சினிமாவுக்கு செலவு பண்றது பார்த்தீங்கன்னா அதோட 1000 மடங்கு அதிகமாக வந்து ஒவ்வொரு குடும்பமும் வந்து இன்டைரக்டா செலவு பண்ற அளவுக்கு நம்மளை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. நம்ம இளைஞர்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு படமா இருந்தாலும் சரி, வரப்போற ஆடா இருந்தாலும் சரி, ஆட்டோட படத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா 250 கோடி கிட்ட அவர் வந்து ஒரே படத்துக்கு சம்பளம் வாங்குறாரு. உதாரணத்துக்கு நீட் எக்ஸாம் எழுதிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்து அவரோட சம்பளத்துல வந்து டாக்டர் படிச்சிடலாம். நீட் எக்ஸாம் எழுதலைன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேர்கிட்ட டாக்டர் ஆகலாம் அவர் அந்த ஒரே படத்துக்கு வாங்கின சம்பளத்தை. அவர் வந்து வெளியே பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா வந்து நீட் வந்து ஏழை மாணவர்களுக்கு நீட்டு படிச்சுட்டாங்கன்னு சொன்னா 1 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் டாக்டர் ஆகலாம் சொன்ன பாருங்க அவர் ஒரே படத்துக்கு சம்பளம்.
இவர் வந்து வெளியே என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட் வந்து ஏழை மாணவர்களுக்கு ஏத்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த மீட்டிங்ல வந்து அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தளபதி ரசிகர் கரக்கரைக்கசாரா அவரு இப்படி அப்படின்னு சொல்லி புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அடுத்த விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு. விஜயகாந்த் ஐயாலாம் நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழும்போது நான் வந்து பார்த்தேன். இவரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா ஒரு பிரியாணி போட்டாருன்னா அதை வந்து சுத்தி யாருக்காவது ரசிகர்களுக்கு பிரியாணி போட்டாருன்னா அதை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்துறாரு. இவர் போடுற மாதிரி இது பண்ணிட்டு. அவர் விஜயகாந்த் ஐயாலாம் எவ்வளவோ பண்ணி ஒரு போட்டோ ஒரு வீடியோ வந்ததுக்குள்ள எங்க வீட்டுல பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து என்ன ஏகப்பட்ட பேர் ஆபரேஷன் பண்ணி இது பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி வந்து மக்களை வந்து சினிமா அப்படிங்கறது போதை அப்படிங்கறதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிற போதை கஞ்சாவோட கேவலமா போச்சு இப்போதைக்கு. சினிமாவை போய் தியேட்டர்ல பாக்குறது அதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த என்டர்டைன்மெண்ட் ஃப்ரீக்க முன்னாலாம் என்னோட காலத்துலாம் ஏசி அப்படிங்கிறதே இருக்காது. அதுக்காக தான் நாங்கெல்லாம் தியேட்டருக்கு போவோம். தியேட்டர்ல போய் உட்காந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 2 மணி நேரம் ஏசி இருக்கும். அதுல போயிட்டு இது பண்ணிட்டு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சுகமா இருக்கும். அந்த தியேட்டரை மெயின்டெனன்ஸ் பண்ற அளவுக்கு கூட இவங்க வாங்குற சம்பளத்தை வந்து தியேட்டர் மெயின்டெனன்ஸ் கூட காசு போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு சினிமாக்காரங்க ரொம்ப ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க மக்களை. அரசியல்வாதியோட ரொம்ப அதிகமா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால கள்ளப்பணமும் அதிகமா புழங்கிட்டு இருக்கு. இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல வர சினிமா இல்ல இந்தியாவில் வர முக்காவாசி சினிமா இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இளைஞர்கள் பார்க்க கூடாது அப்படிங்கிறது. இப்ப வர சினிமா பார்க்க கூடாது. அவங்கள வந்து தவறான வழியில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பணத்தை வந்து ஒரு தப்பான மனிதர்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு நீங்க எல்லாம் காரணமா இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வாழை படம் மூலியமா நான் உணர்ந்து உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டுறேன். வாழைப்படம் மட்டும் இல்ல, வர எல்லா படமுமே சரி அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன்.